இன்றைய முக்கிய செய்திகள். வெள்ளத்தால் வாழ்வாதாரம் இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம். நெல் பயிர் பாதிப்புக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் வழங்க ஸ்டாலின் உத்தரவு. மத்திய நிபுணர் குழுவை அனுப்பி சேதத்தை கணக்கிட வேண்டும். நிவாரண நிதியை விரைவாக வழங்க நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தல். வரலாறு காணாத மழையால் வெள்ளக்காடாக மாறிய விளைநிலங்கள். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நாசமானதால் விவசாயிகள் வேதனை. மகாராஷ்டிர தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டு. வாக்குச்சீட்டு முறையில் மறு வாக்குப்பதிவு நடத்த கிராம மக்கள் முயன்றதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் மற்றும் பெருமழையால் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. புயல் பாதிப்பு குறித்து திரு ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்த நிலையில் சேத நிலவரம் குறித்து பிரதமர் திரு மோடி இன்று அவரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பாதிப்புகளை கணக்கிட மத்திய குழுவை அனுப்பவும் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அவரது தலைமையில் இன்று நடைபெற்றது. பின்னர் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமடைந்திருந்தால் இழப்பீடாக ஹெக்டேருக்கு 22,500 ரூபாயும், பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 ரூபாய், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 ரூபாய், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்கப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதி கனமழை காரணமாக கடுமையான மழைப்பொழிவை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய ஆவணங்கள் மற்றும் மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களுக்கு பாதிப்பு நிலவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய நிபுணர் குழுவை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக அனுப்பி நிவாரண நிதியை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திமுக வலியுறுத்தியுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று நாடாளுமன்றம் கூடுவதற்கு சற்று முன் தமிழ்நாட்டின் புயல் பாதிப்பு, அதானி விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வாயிலில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வேண்டும் 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 விவாதம் வேண்டும் விவாதம் வேண்டும் 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 விவாதம் வேண்டும் விவாதம் வேண்டும். மக்களவை இன்று கூடியதும் அவையை ஒத்திவைத்து அதானி முறைகேடு விவகாரம், சம்பல் படுகொலை, மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அதற்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் அவைக்கு வந்ததும் கேள்வி நேரத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திரு TR பாலு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி ஆண்டுதோறும் குறைக்கப்பட்டு வருவதாக கூறினார். கேள்வி நேரம் முடிந்ததும் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அளித்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் அவைக்கு வந்ததும் ஃபெஞ்சல் புயலால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை பட்டியலிட்டு பேசிய திமுக உறுப்பினர் திரு TR பாலு, மத்திய நிபுணர் குழுவை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக அனுப்பி ஆய்வு செய்வதுடன் நிவாரண நிதியை விரைவாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். Taking into consideration all these damages occurred in Tamil Nadu, I would request the Honorable Prime Minister of India to kindly send the assessment team so that
the central team can go there and assess the situation and inform the concerned officers and extend the required relief immediately. தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டவாறு 2000 கோடி ரூபாயை இடைக்கால நிவாரணமாக தமிழ்நாட்டுக்கு விரைவாக விடுவிக்குமாறு திமுக எம்பி திருமதி கனிமொழி வலியுறுத்தினார். மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்தது. திமுக உறுப்பினர் திரு MM அப்துல்லா, மதிமுக உறுப்பினர் திரு வைகோ ஆகியோர் ஃபேஞ்சல் புயல் நிவாரண நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். இதற்கிடையே மக்களவையில் வங்கிகள் சட்ட திருத்தம் தொடர்பான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகாய் அதானியின் பெயரை உச்சரித்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய திமுக உறுப்பினர் திரு ராசா, அவையில் இல்லாத இந்திரா காந்தி குறித்து பேச அனுமதிக்கும் அவைத் தலைவர் அவையில் இல்லாத அதானி குறித்து பேச அனுமதி மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். பாஜகவினருக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதியா என அவர் வினவினார். அவை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றன. ஃபெஞ்சல் புயலால் கொட்டி தீர்த்த வரலாறு காணாத மழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கரும்பு, வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் நாசமாகின. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை ஃபெஞ்சல் புயல் புரட்டி போட்டது. திருக்கழுக்குன்றம் அருகே பாலாற்றின் குறுக்கே இரும்பிலிச்சேரி செல்லும் தற்காலிக பாலம் மழை வெள்ளத்தில் சேதமானதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே செய்யாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோரம் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 3 ஆறுகள் சங்கமிக்கும் திருமுக்கூடல் பாலாற்றில் வினாடிக்கு 17,400 கன அடி தண்ணீர் பாய்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி அருகே தெள்ளார், நல்லூர், வெண்மந்தை, புன்னை, தெள்ளூர் உள்ளிட்ட கிராமங்களில் மழையால் 27 குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுந்தன. விருதாச்சலம் அருகே மணிமுத்தாற்றின் கரையோரம் உள்ள 12 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் அங்குள்ளவர்கள் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வெள்ளப்பாக்கம், மருதநாடு, அழகிய நத்தம், வான்பாக்கம், தோட்டப்பட்டு, நத்தப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல், கரும்பு, வாழை, சவுக்கு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. ஜவ்வாது மலை அருகே குப்பநத்தம், செண்பகத்தோப்பு அணைகள் நிறைந்ததை அடுத்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் தீபமலையின் முன்பகுதியில் 2000 அடிக்கு மண் சரிவு ஏற்பட்டது. இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 3வது நாளாக இன்றும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றது. ஏற்கனவே 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. சேலம் சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் எடப்பாடி அருகே வெள்ளாளபுரம் மற்றும் புதுப்பாளையம் பகுதிகளில் தரைப்பாலத்தின் மீது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல்களிலும் தண்ணீர் புகுந்ததில் கரும்பு, பருத்தி, நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. குளித்தலை சுற்றுவட்டாரத்தில் கண்மாய்களில் அடைப்பு காரணமாக மருதூர், தண்ணீர் பள்ளி, பட்டவர்த்தி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 50 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. இதனால் நெல் பயிர்களும் வாழை மரங்களும் நாசமாகின. புதுச்சேரியில் சித்தேரி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி, கடலூர் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சோரியாங்குப்பம் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து பொருட்கள் அனைத்தும் நாசமாகின. புதுச்சேரியில் மொத்தம் 5400 ஹெக்டேர் விளைநிலங்களும் 4200 ஹெக்டேர் சம்பா நெல் சாகுபடியும் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவால் அதிருப்தி அடைந்த மார்க்கெட்வாடி கிராம மக்கள் வாக்குச்சீட்டு முறையில் மறு வாக்குப்பதிவு நடத்த முயற்சித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் ஆளும் மகாயுதி கூட்டணி அபார வெற்றி பெற்றது. மராத்தியர்கள், இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிகளில் கூட பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியது. கடந்த வாரம் கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் வாக்குப்பதிவு முடிந்த பின் 76 லட்சம் வாக்குகள் அதிகரித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை சுட்டிக்காட்டி ஒரு கட்சி சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளதா, வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை மக்கள் இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது.
நாசிக் மாவட்டத்தில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு பெரும் வெற்றியை எதிர்பார்த்திருந்த நிலையில் அம்மாவட்டத்தில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்கள் 4 பேர் சொல்லி வைத்தது போல் 1,38,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் முக்கிய தலைவர் திரு ரோஹித் பவார் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர மோசடி குறித்து ஆய்வு செய்ய வழக்கறிஞர்கள் குழு ஒன்றை திரு சரத் பவார் அமைத்துள்ளார். இந்நிலையில் ஷோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள மார்க்கட் வாடியில் வாக்குச்சீட்டு முறையில் கிராம மக்கள் நடத்த இருந்த மறு வாக்குப்பதிவை தடுக்க வரும் 5ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1900 வாக்குகள் உள்ள அந்த கிராமத்தில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவுக்கு பெரும் ஆதரவு உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அக்கட்சிக்கு 843 வாக்குகளும் பாஜகவுக்கு 1003 வாக்குகளும் கிடைத்துள்ளன. அந்த கிராமத்தை உள்ளடக்கிய மல்சிராஸ் தொகுதியில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு வேட்பாளர் திரு உத்தம் ராவ் ஜங்கர் 13,147 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போதிலும் மோசடி நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மார்க்கெட்வாடியில் வாக்குச்சீட்டு முறையில் மறு வாக்குப்பதிவு செய்ய பெரும்பான்மையாக உள்ள அவரது சமுதாயத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் ஊரடங்கு உத்தரவு மூலம் இதற்கு தடை விதித்துள்ள போலீசார் முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைய நடவடிக்கைகளை தனிநபர்கள் கையில் எடுக்க அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என வீடியோ வெளியிட்ட நபரை கைது செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் பேரில் அந்த நபர் மீது மும்பை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். 5 வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தான் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முன்னறிவிப்பு ஏதுமின்றி சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியும் பாமக தலைவர் திரு அன்புமணியும் குற்றம் சாட்டியிருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் திரு துரைமுருகன் விடுத்த அறிக்கையில் சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பின்றி வினாடிக்கு 1.68 லட்சம் கன அடி நீரை வெளியேற்றியதால் 4 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டதாக உண்மைக்கு மாறான தகவல் பரப்பப்படுவதாக கூறியுள்ளார். பெருமழையால் சாத்தனூர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவான 119 அடியை நெருங்கிய போது விதிகளின்படி நீர்வரத்தை முன்கூட்டியே கணித்து 5 வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளம் வெளியேறிய போது அனைத்து சாலைகள் மற்றும் தரைப்பாலங்கள் மீது வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 5வது முன்னெச்சரிக்கை அறிவிப்புக்கு பிறகும் அணைக்கு நீர்வரத்து குறையாமல் இருந்ததாக தெரிவித்துள்ள திரு துரைமுருகன், அந்த நேரத்தில் மிக அதிக அளவாக 1,80,000 கன அடி நீரை திறந்து விடாமல் போயிருந்தால் அணைக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டு 7 TMC தண்ணீரும் வெளியேறியிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கணக்கில் அடங்காது என்றும் ஆறா துயரமாக மாறியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிலைமையை அரசு சரியாக கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டதால் தான் பெரும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன என்றும் திரு துரைமுருகன் கூறியுள்ளார். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உயிர்கள் விஷயத்திலும் எதிர்க்கட்சிகள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அவதூறுகளை மட்டுமே அள்ளி வீசுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பொய்கள் என்றுமே விலை போகாது என்றும் தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV C-59 ராக்கெட் நாளை மாலை 4 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் புரோபா 3 திட்டத்தின் கீழ் சூரியனை ஆய்வு செய்வதற்கான 2 செயற்கைக்கோள்களை அந்த ராக்கெட் எடுத்துச் செல்கிறது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று பிற்பகல் தொடங்கிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஒரு விசைப்படகில் கடலுக்கு சென்ற அவர்கள் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகுடன் அவர்களை சிறைப்பிடித்து காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு சென்றுள்ளனர். எல்லை தாண்டியதாக அவர்கள் மீது கடற்படையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். திமுக தலைமை செயற்குழு கூட்டம் வரும் 18ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கட்சிப் பணிகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை குறைந்ததை அடுத்து பாம்பாறு அணைக்கு நீர்வரத்து குறைய தொடங்கியுள்ளது. ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் அங்குள்ள 19.6 அடி உயர பாம்பாறு அணை நிரம்பியது. அணைக்கு நீர்வரத்து 15,000 கனஅடியாக அதிகரித்த நிலையில் வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டது. நேற்று மாலை முதல் மழை குறைந்ததால் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 12,500 கனஅடியாக குறைந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கரட்டடிப்பாளையத்தில் சாலை விரிவாக்க பணிக்கு இடையூறாக இருந்த மகா மாரியம்மன் கோயில் பலத்த பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயிலை அகற்ற முடிவு செய்யப்பட்டு நிவாரணத் தொகையாக 30 லட்சம் ரூபாய் கோயில் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. ஆனால் கோயில் நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சிலைகள் பாரியூரில் உள்ள கொண்டத்து காளியம்மன் கோயிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று கோயில் அகற்றப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தொடர்ந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒரே நாளில் நீர்மட்டம் 1.5 அடி சரிந்துள்ளது. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்ட பாசன பகுதிகளுக்கும் மதுரை குடிநீர் தேவைக்கும் என வினாடிக்கு 2849 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 71 அடி உயர வைகை அணையின் நீர்மட்டம் நேற்று 56 அடியாக இருந்த நிலையில் தற்போது 54.46 அடியாக குறைந்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 598 புள்ளிகள் உயர்ந்து 80,846 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 181 புள்ளிகள் அதிகரித்து 24,457 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து சவரன் 57,040 ரூபாயாகவும் கிராம் 7,130 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஃபேஞ்சல் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மத்திய நிபுணர் குழுவை தமிழ்நாட்டுக்கு உடனடியாக அனுப்பி நிவாரண நிதியை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தியுள்ளது. ஃபேஞ்சல் புயலால் கொட்டி தீர்த்த வரலாறு காணாத மழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கரும்பு, வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் நாசமாகின. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.